அதுக்குள்ள வெடிச்சிருச்சா? ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வேட்டைக்கு போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன வேட்டைக்கு போகிறோன்னு. இவன் முகத்தை கொஞ்சம் காட்டுறா, இவன் அழகாக காட்டக்கூடாதான், ரொம்ப சீன் போடுறான். தாய்லாந்து போயிட்டு 2 கொம்பு வெட்டின்னு வந்துட்டோம், யாருக்கும் தெரியாமல் திட்டுத்தனமா. அப்படியே கடைக்கு போயிட்டு 2 துணி மணி வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட செருப்பு கோயிலில் வெளியே விட்டு போனார், தூக்கின்னு வந்துட்டேன். இதை வச்சு தான் நம்ம தெக்க ரெடி பண்ண போகிறோம். செருப்பு ஆட்டிய போட்டாங்க. ஸோ துணி மணி ரெடி பண்ணியாச்சு, தெக்கையும் கட்டியாச்சு. இப்போ நம்ம வேட்டைக்கு போக வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம நாக்கு பூச்சி தோணணும், இதை வச்சு தான் மீன்களை பிடிக்கணும். என்னடா இது, அரை மணி நேரமாக தோணி கண்டுக்கிறேன், ஒரு நாக்கு பூச்சி கூட கிடைக்க மாட்டேங்குதே. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். எல்லாம் ரெடிங்க. இப்போ நம்ம வேட்டைக்கு போக போகிறோம், மீன் வேட்டைக்கு தான் போக போகிறோம். விரால், கண்டை, தேலி, திமிங்களோடு தான் எல்லாத்தையும் பிடிச்சிருவோம். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன் ஐயா? கொஞ்சம் இருங்க. சும்மா ஒரு 2 கிலோ பிடிச்சா போதும். எங்கள் அம்மா அந்த மாதிரி சொல்லி அமிச்சாங்க. செம்மையா மாட்டினாங்க. சூப்பராக மாட்டாங்க. டேய் அங்கே இறங்குற இடம் இதெல்லாம் அங்கே போகலாம். வாடா, இந்த பிரிட்ஜாண்ட பார்த்துட்டு வந்துடலாம். வாடா ஃபஸ்ட்டு அந்த பிரிட்ஜாண்ட. டேய் நான் சொல்கிறதுக்கல, நீ வாங்க போட்டு போகலாமா? நீ வா நான் சொல்கிறதுக்கு. ஆமாம், செம்மையாக மாட்டினா. டேய் இதெல்லாம் இதில் உடியாங்க. வாடா நான் சொல்கிறதுக்கு. டேய் பிரிட்ஜாண்ட அந்த கதவு மாரி இருக்குதுடா, அந்த கதவுல வந்து மீன் அடிக்கண்டா. நம்ம அப்படியே தூண்டி போட்டால் அப்படியே வந்து மாட்டினா. வாடா நீ சொல்கிறதுக்கு. இவன் பேச்சு கேட்டு இவன் பின்னாடியே போனுங்க. இங்கெல்லாம் மீன் கிடைக்காது, அங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறான். இந்த ஏரியா சுற்றி காட்டிங்க எடுக்கிறான். இந்த மேன் இஸ் வைல்டில், இந்த டிஸ்கவரி சேனலில் காட்டி சுற்றி காட்டுற பற்றியா, அதுமாரி என்னை சுற்றி காட்டிங்க எடுக்கிறான். நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த ஏரியில் போகிறது ரொம்ப பயமாக இருக்குது. பாம்பு தோலெல்லாம் வர இருக்குது, எப்படி போத்துனே தெரியலையே. நான் வேற பயத்தில் வேற உச்சா போயிட்டேன். இந்த பையனை வேற ஆளை காணோம், எங்கே ஒழிஞ்சுக்கிறானே தெரில. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இப்படியே தேடிக்கினே வந்தா புத்தூரில் உட்காந்துக்கிறான். அர்ஜென்ட்ரா, இந்த ஈக்கு பயந்துகிட்டு 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு மனுஷன் போனா எப்படா வாழ்றது? பையன் போட்ட தூண்டில் ஒரு மீன் கூட எட்டி பார்க்கல, எல்லாமே வாலாட்டிட்டு போயிடுச்சு. இனி நம்மளே களத்தில் இறங்கினா தான் வேலைக்காகும். நம்ம போனதான் மீனே மாட்டோம். ஆட்டத்தை ஆரம்பிப்போம். ரொம்ப நேரமாக நின்று கிடக்குறோம், ஒரு மீனும் மாட்ட மாட்டேங்குது, சீண்டவும் மாட்டேங்குது. இதில் ஆய் வேற கால் எதுவும் சீனிட்டு போச்சு. அன்றைக்குமே பாம்பை தான் இருக்கும், நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். மறுபடியும் தம்பி பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு வந்துட்டார். எங்கேயாச்சும் மாடுதா பார்ப்போம். ஏரியே சுற்றி வந்துங்கிறான், ஒரு மீன் பிடிக்க மாட்டேங்கிறான். மீன் பிடிக்கலான்னு வந்தால் நத்தை தான் மாட்டுது. பேசாமல் நத்தையே பிடிச்சிருக்கலாம் பொழுது, கோயம்னே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்த வாட்டி கண்டிப்பாக நத்தை வாட்டி தான் வரணும். இது இங்கேயே விட்டுருவோம் போ. இந்த கல் வச்சு அவனுக்கு ஒரு ப்ராங்க் பண்ணுவோம். தம்பி அங்கே போய் ஒரு விரால் மீன் எட்டி பார்க்குது, நல்லா உத்து பாரு. இன்னைக்கு ஒரு புட்டி பாடுறாங்க மீன் பாடுறா. மேய்தா ஒன்றும் தெரியலையா? கிட்ட கொஞ்சம் குனியா, ஒண்ணுமே தெரியலையே. இந்த குட்டி மீன் சொல்றியா? அடிக்காதீங்கண்ணே. அறிவிட சோறு என்ன நீங்க வேலையே
என்ன யார் நடத்திட்டு இருக்கீங்க? சோபா இங்கே மாட்டோம் அங்கே மாட்டோம்னு சொல்லிட்டு ஏரி ஃபுல்லாக ரவுண்ட் வச்சு சுற்றி காட்டிங்க கிடக்குறான். இங்கே பார் கீ எது வாட்டர் கேனில் பொறிக்கிறான். ஏரியில் மீன் மாட்டலன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காவா கொண்டுட்டுக்கிறான். இந்த காவா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாத்ரூம் போயிட்டு இங்கே தான் வந்து எல்லாம் கழுவாங்க. என்னது அடுத்து கிழிச்சு விட மாத்தோமா நான் பிரிக்கணும் இல்லை. இங்கே வானாடான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேதான். இங்கே தான் நல்லா மாட்டுதான். நஷ்டானப்பா மாடி புச்சிட்டாண்டா ஃபஸ்ட்டு மீன் அடிச்சிருப்பாரா. கட்டு ஒன்றா மாதிரியே ஒரு கண்டா வச்சிட்டாங்க ஜிலேபி குஞ்சு. ஒன்றும் இல்லை சார். தாய் வடாத நில்லு. மாட்டிக்கிச்சே பிடிக்க முடியல. முன்ன வர குத்துது கையில். என்ன பண்ணுவோம் அவனுக்கு தெரியாமல் தண்ணியில் போட்டுருவோம். பாரா மறுபடியும் பையன் ஒரு விரல் வச்சுட்டுக்கிறான். விரல் மேலே தெரியலையே, இது விரல் ஒரு குட்டிங்க. என்ன சொல்கிற போடலாண்டியா? வேணாம் இது விரல்றா. விரல் குட்டி பிடிச்சிட்டு விரல் என்னங்கிறான். எங்கள் அம்மா 2 கிலோ பிடிச்சின்னு சொல்லிச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 3 மீன் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி உன்னை நம்பிட்டாமா. சார் தூங்கிட்டா சார். இதுக்கு மேலே மீன் பிடிக்க நம்ம உடம்புல தெம்பில்லை. அதனால் நான் பார்த்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய். அந்த இனாம்